நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். டிசம்பர் 4 2025. ஆஹ் இன்னைக்கு நிஃப்டியோட வியூல எந்த சேஞ்சுமே இல்லை. நேற்றுக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்துருந்தோமோ அது அப்படியே கண்டினியூ ஆகுது. நம்ம லாஸ்ட் 1 வீக்கா வீக்லி அனாலிசிஸ்லயும் டெய்லி வீடியோஸ்லயும் என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அது அப்படியே பர்ஃபெக்டா மார்க்கெட்ல அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நேற்றையோட வீடியோ கண்டினியூட்டின்றதை எடுத்துக்கலாம். அதே பேட்டர்ல அப்படியே தொடர்ந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ நேற்றுக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்துருந்தோம்னா, ஸோ நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைன் உள்ள இருக்கு. இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல 25,930 வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இதே ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா. ஸோ இதுல இருந்து ஆஹ் இதுதான் நேற்றையோட க்ளோசிங். ஸோ அதுல அதே ஓப்பன் ஆகும் பட்சத்துல இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்து இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இந்த ஏரியால ரீடெஸ்ட் பண்றதுக்கு போகலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி கீழே ஒவ்வொரு ஜோனா பிரேக் பண்ணி வரும் அப்படிங்கறது நேற்றையோட வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பர்ஃபெக்டா அப்படியே நடந்திருக்கு. இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி கீழே வந்து இந்த ஏரியா 930 ரேஞ்சில் இந்த 930 ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு பர்ஃபெக்டா போய் அதுல இருந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கு உள்ள ஆக்ஷன் எடுக்கல. இப்போதைக்கு அந்த ஏரியாவை ரீடெஸ்ட் பண்றதுக்கு அது அப்ரோச் பண்ணி இது நிக்குது. ஸோ நாளைக்கு இதை ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் கீழே வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பர்ஃபெக்டா பிரேக் பண்ணிடுச்சு. மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. இனி அதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வரணும். ஸோ நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கோட இன்ட்ராடே லெவல்ஸும் டெலகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி. ஸோ இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனால ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும்போது இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும். அதுக்கப்புறமா ஒரு சைட் வே மூவ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸ்ல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுல போய் அதுல இருந்து மறுபடியும் டவுன் ஆகி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்படிங்கிறத டெலிகிராம் சேனல்ல ஏற்கனவே கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பர்ஃபெக்டா கீழே வந்திருக்கு. இதுல இருந்து இதில் கொடுத்துருந்தோம்ல இந்த ஜோன் சைட் வேஸ்ல போய் இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்துருந்தோம்ல. ப்ராப்பரா சைட் வேஸ்ல தான் போச்சு, மூவ் ஆகி இந்த இதுல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த சைட் வேஸ் கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ராங்கான சைட் வேஸை பார்த்துட்டு நம்ம ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் வீடியோல கொடுத்துருந்தோம். ஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல மேல இந்த லைன் வரைக்கும் போய் ரீடெஸ்ட் பண்றதுக்கு இருக்குங்கிறதையும் டாக் கொடுத்துருந்தோம். கீழே வரும் பட்சத்துல 825,840 அப்படிங்கறத கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி நம்ம கொடுத்த ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருந்த ட்ரெண்ட் லைன் இதுக்குள்ள டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன். இந்த லைனை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஸோ ஒன்ஸ் இதில் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஓகே, ஸோ ஒன்ஸ் இதில் இந்த ஜோன்ல பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிரேக் அவுட் வந்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து அப்படியே போய் அந்த லைனை ரிட்டர்ஸ் பண்றதுக்கு மேல போயிருக்கு. ஸோ பர்ஃபெக்டா அந்த மாதிரி தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வரணும், அதுதான் பேலன்ஸ் இருக்கு. நம்ம கொடுத்த லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே சொல்லிட்டு இருக்கேன் 25,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. இதுல தொடர்ந்து கீழே தான் வரும். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்துல 25,700 வரைக்கும் வரும் இப்போதைக்கு இந்த வீக்கு அப்படிங்கறத தான் நம்மளோட அனாலிசிஸ் கொடுத்துருந்தோம். பர்ஃபெக்டா அந்த மாதிரி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இதை ஏன் பிரேக் பண்ணி கீழே வரணுங்கிறதையும் வீக்லி அனாலிசிஸ் வீடியோல தெளிவாக சொல்லியிருந்தோம். அதையும் லிங்க்ல அந்த வீடியோ லிங்க்ல ஷேர் பண்ணிடுறேன். எதனாலன்னா இது ஒரு சப்போர்ட்ல டிராவல் ஆயிட்டு இருக்குல்ல. இந்த சப்போர்ட்ல இந்த பேரலல் சப்போர்ட் லைன்ல இப்போதைக்கு நிஃப்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கு அடுத்தாலே இதுலயே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் அதே சப்போர்ட்ஸ் வந்து தான் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த ட்ரெண்டுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி மறுபடியும் இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஏன் இதை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இதை இன்னொரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா வீக்லி ஜோன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பேரலல் சேனல் லைனுக்குள்ளதான் நிஃப்டி மறுபடியும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனலுக்குள்ளதான் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல. இந்த சேனல் இதுதான் சப்போர்ட் எடுத்து மூவிட்டு இருக்கு. ஒரு அப்டன் கொடுத்திருந்தா கூட மறுபடியும் அந்த பேட் சேனலுக்குள்ளே வந்துருச்சு. இதுல மறுபடியும் இதுல ஒரு சப்போர்ட், மறுபடியும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் நோக்கி மூவ் ஆயிருக்கு. இதுல ரெசிஸ்டன்ஸ் எடுத்த உடனே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அடுத்து நிஃப்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதனால மறுபடியும் இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்றதுக்காக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்படி வரும் பட்சத்துல 25,000 வரைக்கும் வரலாம் கொடுத்திருந்தோம். பட் ஆனா அந்த லைன் டச் பண்றதுக்கு என்ன பண்ணணும், 25,000 வரைக்கும் வரதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்சைட்ல ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும், இதுதான் வருது அப்படிங்கறத கொடுத்திருந்தோம். ஸோ பர்ஃபெக்டா அது இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த இன்சைட் சேனல் பேட்டர்ன் இன்னைக்கு பிரேக் ஆயிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா
இன்சைட் சேனல் பேட்டர்ன், இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆயிருக்கு. நம்ம நேற்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த மாதிரியே இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணிடுச்சு நிஃப்டி. ஸோ இங்க ஓப்பன் ஆகி இப்படியே பிரேக் பண்ணி நான் கொடுத்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட்டும் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் இதுல இருந்து ரீடெஸ்ட் பண்ணி கீழே தான் வரும். நாளைக்கு கீழே வந்து இந்த 930 ரேஞ்சை மறுபடியும் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு அடுத்த லெவலில் 25,840க்கும் இதுல ஒரு சின்ன சைட் வேஸோ இல்லை பவுன்ஸ் பேக் கொடுத்து மறுபடியும் 25,760, அதுக்கப்புறம் 25,700 வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்துல. ஓகேவா? நாளைக்கு நாளை வச்சு இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒருவேளை மேல போச்சுன்னா என்ன, மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு எந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு வாரமா நான் சொல்லிட்டு இருக்கிறது தான் இது. நான் என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதுங்கிறத பேட்டர்னை கொடுத்துருந்தோம், அந்த ட்ரெண்ட்ல அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான பிரேக் அவுட் கொடுத்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இனி மேல போகணும்னா நேற்றுக்கு வீடியோல பார்த்த மாதிரி தான் இந்த லைனை பிரேக் பண்ணாம இருந்திருக்கணும். பிரேக் பண்ணாம இருந்துச்சுன்னா ஒருவேளை இதுல சப்போர்ட் எடுத்து இப்படி போயிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனா அதை பிரேக் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. ஸோ மறுபடியும் அடுத்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, இதை இப்ப ரீடெஸ்ட் பண்றதுக்காக போகுது இல்ல, இதை ரீடெஸ்ட் பண்றதுக்காக போகும்போது இதுல ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பவுன்ஸ் பேக் கீழே வராம இந்த லைனுக்கு உள்ளே போய் க்ளோசிங் ஃபார்ம் ஆகி க்ளோசிங் எடுத்து இந்த லைன்ல மறுபடியும் சப்போர்ட் எடுத்து இப்படி திரும்பும் போது நம்ம அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை ஏன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுன்னா, இது வந்து 1 ஹவர்ல தான் ஒரு ப்ராப்பரான க்ளோசிங் கொடுத்து ரீடெஸ்ட்டுக்காக போயிட்டு இருக்கு. ஆனா 1 டே டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இந்த கேண்டில் வந்து, அதையும் பார்த்துடலாம் இருக்கு, இந்த பர்ஃபெக்டா அந்த கேண்டில் வந்து அந்த சப்போர்ட் லைனுக்கு மேலேயே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா ஒரு இன்டிசிட்டிவ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பர்ஃபெக்டா அந்த சப்போர்ட் லைனுக்கு மேலேயே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு இந்த லைனுக்கு உள்ளே, இந்த சப்போர்ட் லைனுக்கு உள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்துல நம்ம மறுபடியும் ரிவர்ஸ்ல எதிர்பார்க்கலாம். இதுக்கு உள்ளே ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகி இதுல ரீடெஸ்ட் எடுக்கணும். ரீடெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி மறுபடியும் மூவ் ஆச்சுன்னா ஆல் டைம் ஹையை டெஸ்ட் பண்றதுக்கா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால இன்னைக்கு கேண்டில் வந்து 1 டேல பிரேக் பண்ணல. 1 டேல பிரேக் பண்ணல மீன்ஸ் இந்த லைனுக்கு மேலேயே ஃபார்ம் ஆயிருக்கு. க்ளோசிங் வந்து 1 ஹவர் கேண்டில் கொடுத்துருக்கு. இதுவே ஒரு டீசென்டான பிரேக் அவுட் தான், அப்படிதான் நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் 1 டேல க்ளோசிங் பண்ணாதனால இன்னும் ரிவர்சலுக்கான அப்சைடுக்கான ரிவர்சலுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அது எந்த மாதிரி நடக்கலாம்னா, நாளைக்கு டைரக்டா இந்த லைனுக்குள்ள ஓப்பன் ஆகணும், இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி இப்படி இதில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறமா ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து 26,170 ரேஞ்ச் வரைக்கும் போய் மறுபடியும் ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இப்படி மூவ் ஆகி மறுபடியும் ஆல் டைம் ஹையை போய் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்சுக்கு உள்ள போய் செட் ஆகிற பட்சத்தில், விச் மீன்ஸ் இந்த ரேஞ்சுக்கு உள்ளே நாளைக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இல்ல கீழே ஓப்பன் ஆயிருந்தால கூட இந்த லைனை பிரேக் பண்ணி மறுபடியும் உள்ளே க்ளோஸ் ஆகி உள்ளே இந்த லைனுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பட்சத்தில், சப்போர்ட் எடுத்து மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பட்சத்தில் ஆல் டைம் ஹை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னோட வியூ மேக்ஸிமம் இதை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ரீடெஸ்ட் பண்ணி கீழே வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் எதிர்பார்க்குறேன். நான் இந்த வியூவோட தான் நாளைக்கு ட்ரேடிங்கிறப்ப 25,840ங்கிறது அடுத்த ரேஞ்சா இருக்கும். அதை தொடர்ந்து 25,700, 760, 700 ரேஞ்ச். ஸோ எங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குன்னா 25,930 ஒரு சப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறமா 25,830 இருக்கு, அதுக்கப்புறமா 25,760, அதுக்கப்புறமா 25,700 ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.